இருக்கு அண்ட் வாக் சினிமாஸ் இருக்கு. சிட்டி சென்டரோட மொட்டமாலேருந்து நம்ம மிர்திப் அப்படியே பார்க்க போறோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. ஹாய் சாஃபிஸ் வியூஸ். ஹாய் சாஃபிஸ் வியூஸ். மிர்திப் சிட்டி சென்டர் தான் போறோம். ஜாதி அது எங்க இருக்கு? ஜாலி இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அது ரொம்ப டூமாக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மிர்திப் வந்தாச்சு. இந்த ஆப்போசிட்டில் தான் இருக்குது சிட்டி சென்டர். பட் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு போகிறதுக்கே நமக்கு ஒரு 50 to 20 minutes ஆகும். பட் உங்களுக்காக ஜஸ்ட் 2 minutesல நம்ம போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க சிட்டி சென்டர் மொட்டமாலேருந்து நாங்க ரோடு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன தெரிகிறது? Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். யூஸ்வலா அதாவது சம்மர் டைம்ல நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தா மொட்டை மாலை பெருப்போம்ல, அந்த மாதிரி நாங்க வந்து சிட்டி சென்டர் மொட்டை மாடியில காத்துதான் வர மாட்டேங்குது. பார்க்கிங் வந்து நம்ம அப்படியே சுத்தி பார்த்தாச்சு. நம்ம இப்ப வந்து மாலுக்குள்ள என்டர் ஆகும். மாலுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க பாப்போம். என்ன பண்றாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னு போய் பார்க்கலாம். ஓகே, திரும்ப ஓடியாந்துருவோம். சிட்டி சென்டர் இங்கே வந்து ஆப்பிள் ஷோரூம் இருக்குது, ஷரஃப் டிஜி இருக்குது, நிறைய பிராண்டடான ஷாப்ஸ் இருக்குது அண்ட் வாக் சினிமாஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது, அதனால் அவுட்டோர்லாம் போக முடியாது. ஸோ அதனால தான் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து GoPro 12 வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஷரஃப் டிஜி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸோ அதோட ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ மால் வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அதுவும் வாக் சினிமாஸில் வந்து அவ்வளோ க்ரௌட். அப்படி என்ன தான் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஹாலிவுட், மலையாள மூவி அண்ட் அரபிக் மூவி அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதுக்கும் அங்கே போயிட்டு ஸ்க்ரீனில் செக் அவுட் பண்ணோம். ஸோ தமிழ் மூவிஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆயாச்சு. என்ன மூவி வந்துருக்கு? இங்கிலீஷ் மூவிஸ் தான் வந்துருக்கு. ஸ்பைடர்மேன், டர்போ. தமிழ் மூவிலாம் எதுவும் இல்லை. தமிழ் மூவி இல்ல. சோ அதனால வந்து தியேட்டர் போல. Very bad. Too bad. In this big mall, one Tamil movie. Too bad. என்ன சொல்றான் பாருங்க.
கோபுரவும் நாங்கள் போய் சரஃப்டிஜியில் செக் பண்ணோம். அதாவது அந்த ஸ்டிக்கு அண்ட் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 1500 சம்திங் கிட்ட வந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் வந்து 1300 கிட்ட இருந்தது. இது ஏதோ இப்போ வந்து ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் என்னென்னா நம்ம இப்போ GoPro 12க்கு மாறணும் அப்படின்னா நம்ம அது சார்ந்த சில திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அதை பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இன்ஷால்லா ஒன் டே கண்டிப்பாக வாங்குவேன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து எனக்கு அந்தளவுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் வந்து இது நான் மேற்கொண்டு நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோஸ் பண்ணுவேனா என்ன அப்படிங்கிறதுலாமே ஒரு டவுட்டு தான். ஸோ எப்போவுமே அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயும் கூட வந்து நான் அதை ஒரு பெண்டிங்கில் தான் வச்சுருக்கேன். அண்டு இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாஃபிஸ் வியூஸ். அண்ட் வந்து எனக்கு லைக்ஸ் வந்ததே கிடையாது. ஒரு 10-12க்கு மேலே வந்ததே கிடையாது. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே லைக்கும் போடுங்க. அண்ட் வந்து ஆன் தி வேலே வந்து இங்கே ஒரு டாய் ஷாப் பார்த்தோம். டாய் ஷாப் பார்த்தோன்னே கிட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. நாங்களுமே பை 1 get 3 அப்படின்னு பார்க்கவும் சரி ஓகே வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். அண்ட் உள்ளே வந்து அதோட ஒரு ப்ரைஸை கேட்டால் தான் தெரியுது ஏன் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த ஒரு டாய்ஸோட ப்ரைஸே வந்து 399 499 அப்படின்னாங்க. ஸோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து வெளியே வந்தோடனே அரிசியா வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாலுக்கு வந்திருக்கோமா, கண்டிப்பாக இங்கே ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து கால் வலிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து அவங்க அப்படியே தூக்கிக்கிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக KFC வந்தாச்சு. KFC வந்து ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து 4 பீஸ் சிக்கன் உள்ளது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த 4 பீஸுமே நல்லா பிக் சைஸில் தான் இருந்தது. அண்ட் இதோட ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் கோல்சா 2 பாக்ஸில் இருந்தது. அண்ட் வந்து அந்த சாஸ் வச்சுருந்தாங்க. தென் வந்து இந்த பெப்சி பாட்டில் வந்து இவங்க ஆட் ஆன் பண்ணாங்களா இல்லை இந்த காம்போவோட வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் KFC சாப்பிட்றோமா, ஸோ சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஃபீல். அண்டு ஏன் நவடேஸாக சாப்பிட்றது இல்லை அப்படின்னா வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிரில்லு அண்டு இந்த கிரேவி பிரியாணி அந்த மாதிரியே சாப்பிட்டு அப்படியே வீட்டில் செட்டில் ஆயிடுது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் KFC பக்கமே வந்திருக்கோம். KFCயும் ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. தென் இதை சாப்பிட்டுட்டு நம்ம பர்கர் சாப்பிடாம போகலாமா, ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து பர்கர் கிங் இருக்குது. ஸோ அதனால் பர்கர் அவங்க ஆர்டர் பண்ணி அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அரிசியாவும் சாஃபியாவும் வந்து ஹாப்பி ஆனாங்க. என் பிள்ளை அப்படியே கையை வலிக்குது அப்படின்னு வயிற்ற வலிக்குதுன்னு அப்படியே உட்காந்துருச்சு. இப்ப ஃபாஸ்டா ஓடுவியா? இப்ப ஜாலியா இருக்கு அரிசியா. பசிக்குதுன்ட்டு அரிசியா வந்து செட் ஆயிடுச்சு. என்ன பாப்பா? ஃபுட் கோர்ட்லேருந்து நாங்கள் அகெயின் சரஃப்டேஜிக்கு போயிட்டு நாங்கள் GoPro வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We will see you in another vlog.